வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கான ஒரு மிக முக்கியமான பதிவு தான் இது. எப்பவுமே எதையும் தைரியமா எதிர்கொள்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாசம் 8ஆம் தேதி, 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி கொஞ்சம் சவாலான நாட்களா அமைய போகுது. கிரக நிலைகள் எல்லாமே கொஞ்சம் மாறுபட்டிருக்கிற இந்த நேரத்துல நாம எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா நான் சொல்ல போற அந்த 4 இடங்களுக்கு மட்டும் நீங்க இந்த 3 நாட்கள்ல தயவு செஞ்சு போகவே போகாதீங்க. மீறி போனா தேவையில்லாத பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டி வரும். உங்களை பயமுறுத்தணும் அப்படிங்கறதுக்காக நான் இதை சொல்லல. வரப்போற ஆபத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா நாம கொஞ்சம் உஷாரா இருந்துக்கலாம் இல்லையா? அதுக்கு தான் இந்த எச்சரிக்கை. நீங்க இயல்பாவே ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, யாருக்கும் பயப்பட மாட்டீங்க, நேருக்கு நேரா நின்னு கேள்வி கேட்கிற குணம் உங்களுக்கு உண்டு. ஆனா இந்த 3 நாட்கள்ல உங்களுடைய அந்த கோபத்தையும் வேகத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் இந்த 3 நாட்கள் மட்டும் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கோச்சாரப்படி உங்க ராசிக்கு இந்த நாட்கள்ல சில கிரகங்களுடைய பார்வை சரியில்லை. குறிப்பா சந்திரன் மற்றும் செவ்வாயுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இல்ல. இதனால நீங்க ரொம்ப சாதாரணமா பேசுற ஒரு வார்த்தை கூட மத்தவங்களுக்கு தப்பா புரிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்திலயா இருக்கட்டும், இல்ல நீங்க வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும், சின்னதா ஆரம்பிக்கிற ஒரு வாக்குவாதம் ரொம்ப பெருசா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எதையும் கொஞ்சம் பொறுமையா கையாளுங்க. நாம எப்பவுமே சொல்ற மாதிரி வாய் விட்டு சொல்ற வார்த்தைக்கு நாம தான் பொறுப்பு. இந்த நாட்கள்ல உங்க வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் தேவை. அதோட மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. சின்னதா தலைவலி வந்தா கூட உடனே மருத்துவரை பாருங்க. இந்த நேரத்துல அலட்சியம் வேண்டாம். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப மெதுவா கவனமா போங்க. இரவு நேரத்துல தனியா பயணம் செய்யறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. தனுசு ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப தாராள மனசுக்காரங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனா இந்த 3 நாட்கள்ல அறிமுகம் இல்லாத யாருக்கும் எந்த உத்தரவாதமும் கொடுக்காதீங்க. அது பண விஷயமா இருந்தாலும் சரி, வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி. இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த 3 நாட்கள்ல நீங்க தவிர்க்க வேண்டிய அந்த 4 இடங்கள்ல முதல் இடம் என்ன அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவா பார்க்கலாம். நிறைய நேரங்கள்ல நாம நம்ம உறவினர்களோடயோ இல்ல கூட பழகிறவங்களோடயோ சேர்ந்து சில இடங்களுக்கு போவோம். அது ரொம்ப சாதாரணமான வழக்கமான ஒன்னாதான் இருக்கும். ஆனா கிரக நிலைகள் சரியில்லாத இந்த நேரத்துல அந்த மாதிரியான வழக்கமான இடங்கள் கூட நமக்கு ஆபத்தை கொடுக்கும். குறிப்பா நீர்நிலைகள் பக்கத்துல போறத அறவே தவிர்த்துடுங்க. அது கடலா இருக்கலாம், ஆறா இருக்கலாம், இல்ல சாதாரண ஒரு குளமா கூட இருக்கலாம். தண்ணி அதிகமா இருக்கிற இடங்களுக்கு பக்கத்துல இந்த மே 8, 9, 10 ஆகிய தேதிகள்ல நீங்க போகவே கூடாது. உங்களுக்கு நல்லா நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் சரி, இல்ல சும்மா வேடிக்கை பார்க்க தான் போறோம் அப்படின்னாலும் சரி, அந்த இடங்களுக்கு போற எண்ணத்தை முழுசா கைவிட்டுடுங்க. ஏன்னா தண்ணியால உங்களுக்கு இந்த நாட்கள்ல பெரிய கண்டம் இருக்கு அப்படின்னு தான் கிரகங்கள் ரொம்ப அழுத்தி சொல்லுது. எதிர்பாராத விதமா கால் தவறி விழுகிறதுக்கோ இல்ல வேற ஏதாவது விபத்துகள் நடக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால குடும்பத்தோட கடற்கரைக்கு போறது இல்ல அருவியில குளிக்க போறது மாதிரியான திட்டங்கள் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை கண்டிப்பா தள்ளி வச்சுக்கோங்க. உங்களோட பாதுகாப்பு தான் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு விஷயத்துல எந்த சமரசமும் செஞ்சுக்காதீங்க. 2வதா நீங்க போகக்கூடாத ஒரு இடம் இருக்கு. இதுவும் உங்களோட அன்றாட வாழ்க்கையில நீங்க அடிக்கடி கடந்து போற ஒரு இடமா தான் இருக்கும். ஆனா இந்த குறிப்பிட்ட 3 நாட்கள்ல அங்க போறதை தவிர்க்கிறது தான் புத்திசாலித்தனம். உங்களோட தொழில் சம்பந்தமாவோ இல்ல வேலை சம்பந்தமாவோ நீங்க சில இடங்களுக்கு போக வேண்டிய கட்டாயம் வரலாம். அதுவும் குறிப்பா பெரிய இயந்திரங்கள் அதிகமா இயங்குற இடங்கள் இல்ல பெரிய பெரிய கட்டுமான பணிகள் நடக்கிற இடங்களுக்கு நீங்க போறதை முற்றிலும் தவிர்க்கணும். நீங்க ஒரு பொறியாளரா இருக்கலாம், இல்ல அந்த மாதிரியான இடங்கள்ல நேரடியாகவே வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம். ஆனா இந்த மே 8 முதல் 10 வரை அந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க ரொம்ப கூடுதல் கவனமா இருக்கணும். மேல இருந்து ஏதாவது பொருட்கள் உங்க மேல விழுகிறதுக்கோ இல்ல இயந்திரங்கள் மூலமா காயம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 நாட்கள்ல அந்த மாதிரி இடங்களுக்கு நேரடியா போறதை தவிர்த்துட்டு வேற யாரையாவது அனுப்பி வேலையை முடிக்கிறத பத்தி யோசிங்க. தவிர்க்கவே முடியாத சூழ்நிலையில நீங்க அங்க போய் தான் ஆகணும் அப்படின்னா உரிய பாதுகாப்பு உபகரணங்களை கண்டிப்பா பயன்படுத்தணும். கொஞ்சம் கூட கவனக்குறைவு கூடாது. கொஞ்சம் அசந்தா கூட அது பெரிய இழப்பை ஏற்படுத்திடும். இந்த 2 இடங்கள் மட்டும் இல்லாம மீதம் இருக்கிற இடங்களும் உங்களுக்கு பெரிய ஆபத்தை தரக்கூடியதா தான் இருக்கு. உங்களோட ராசிக்கு இப்ப நடக்கிற தசா புத்தி மற்றும் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது சில குறிப்பிட்ட திசைகள்ல பயணம் செய்யறதும் உங்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல. நிறைய பேர் நினைப்பாங்க இதெல்லாம் சும்மா நம்மள பயமுறுத்துறதுக்காக சொல்றாங்க அப்படின்னு. ஆனா ஜோதிடம் அப்படிங்கறது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான வழிகாட்டி. இருட்டுல நடக்கும்போது ஒரு கைவிளக்கு எப்படி உதவுமோ அதே மாதிரிதான் இதுவும். வரப்போற சில சங்கடங்களை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம தயார்படுத்திக்கிட்ட எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை சுலபமா கடந்து வந்துடலாம்.
அதனால இந்த எச்சரிக்கையை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. உங்க நலன் விரும்பிதான் நான் இதை இத்தனை முறை சொல்றேன். உங்களோட ஒவ்வொரு அசைவும் இந்த 3 நாட்கள்ல ரொம்ப நிதானமா இருக்கணும். குறிப்பா வெளியில போகும்போது யாருக்கிட்டையும் தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணாதீங்க. முன்கோபத்தை மூட்டை கட்டி வச்சிடுங்க. எல்லாமே கடந்து போகும் அப்படிங்கிற மனநிலையில இந்த 3 நாட்களையும் நீங்க எதிர்கொள்ளணும். 3வதா நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய இடம் பத்தி இப்ப சொல்றேன். கொஞ்சம் கூட ஆள் நடமாட்டம் இல்லாத ரொம்ப தனிமையான இடங்களுக்கு போறத இந்த மே 8, 9, 10 தேதிகள்ல கண்டிப்பா தவிர்த்திடுங்க. சிலருக்கு இரவு நேரத்துல தனியா வண்டியில நீண்ட தூர பயணம் போற பழக்கம் இருக்கலாம். இல்லனா நண்பர்களோட சேர்ந்து ஏதாவது மலை பிரதேசங்களுக்கோ அடர்ந்த காட்டு பகுதிகளுக்கோ சாகச பயணம் போற மாதிரி திட்டம் வச்சிருப்பீங்க. இந்த 3 நாளுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பயணமும் வேணாம். உங்களோட ஜாதகப்படி இப்போதைக்கு இருட்டான தனிமையான இடங்கள்ல சில எதிர்மறை சக்திகளோட தாக்கம் உங்க மேல விழ வாய்ப்பு இருக்கு. இதனால மன உளைச்சல், பயம், இல்லனா ஏதாவது விபத்து நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. திடீர்னு வண்டி பழுதாகி நிக்கிறது, வழி தவறி போறதுன்னு பல தொந்தரவுகள் வரலாம். அதனால ரொம்ப அவசரமான வேலைனா கூட பகல் நேரத்துல, அதுவும் கூட 2 பேரை கூட்டிட்டு பாதுகாப்பா போயிட்டு வாங்க. இரவு நேரத்திலையும் ஆள் அரவமில்லாத தனிமையான சாலைகளிலும் பயணம் செய்யறத அடியோடு நிறுத்திடுங்க. தனுசு ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப தைரியசாலிகள். எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான துணிச்சல் உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும். ஆனா இந்த கிரக சூழ்நிலை அப்படிப்பட்ட உங்க தைரியத்தை கூட கொஞ்சம் அசைச்சு பாக்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு போனாலும் வம்பு தானா வந்து உங்க மேல ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த தேதிகள்ல கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களை சுத்தி என்ன நடக்குது, யார் என்ன பேசுறாங்க அப்படிங்கறத ரொம்ப கூர்ந்து கவனிங்க. சில பேர் உங்களை வேணும்னே சீண்டி பார்த்து கோபப்பட வைக்கலாம். அந்த வலையில நீங்க விழுந்துடக்கூடாது. அமைதியா சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. உங்க பொறுமை தான் இந்த 3 நாட்களையும் உங்களை எந்த பாதிப்பும் இல்லாம கடந்து போக வைக்கும். உங்க கோபம்தான் உங்களுக்கான முதல் எதிரி அப்படிங்கறத இந்த நேரத்துல நீங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். கடைசியா 4வதா நீங்க போகவே கூடாத ஒரு மிக முக்கியமான இடம் இருக்கு. இது என்னன்னா, ஊர்ல நடக்கிற கட்ட பஞ்சாயத்து, காவல் நிலையம், நீதிமன்றம், இல்லனா 2 பேருக்கு இடையில சண்டை நடக்கிற இடங்கள். உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு எப்பவுமே நியாயத்தின் பக்கம்தான் நிக்க பிடிக்கும். யாராவது ஒருத்தருக்கு அநீதி நடக்குதுன்னா உங்களால சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. உடனே போய் தட்டி கேட்பீங்க. அந்த நல்ல குணம் தான் இப்போ உங்களுக்கு பெரிய வினையா மாறப்போகுது. இந்த 3 நாட்கள்ல நீங்க மத்தவங்க பிரச்சனையில தலையிட்டீங்க அப்படின்னா கடைசியில அந்த பழியே உங்க மேல திரும்பிட வாய்ப்பு இருக்கு. நீங்க தான் பிரச்சனை பெருசாச்சு அப்படின்னு சொல்லி உங்களை சுலபமா மாட்டி விட்டுருவாங்க. அதனால உங்க சொந்தக்காரங்க பிரச்சனையோ இல்ல நண்பர்கள் பிரச்சனையோ எதுவா இருந்தாலும் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒதுங்கி நிக்கிறது தான் உங்களுக்கு முழு பாதுகாப்பை தரும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு இது சரியான நேரம் கிடையாது. நீங்க நல்லது செய்ய போய் அது உங்களுக்கு பெரிய கெட்டதா முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம இந்த நாட்கள்ல பண பரிவர்த்தனைகள்லயும் ரொம்ப கவனமா இருங்க. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, உங்க பேரை சொல்லி மத்தவங்களுக்கு பணம் வாங்கி தர்றது, இதெல்லாம் கண்டிப்பா செய்யவே கூடாது. அப்படியே மீறி செஞ்சீங்கன்னா அந்த பணத்துக்கு நீங்க தான் முழு பொறுப்பு ஏத்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இந்த மே 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முழு கவனமும் உங்க குடும்பம் மற்றும் உங்க தொழில் மேல மட்டும்தான் இருக்கணும். வெளியில நடக்கிற எந்த விஷயத்திலையும் மூக்கை நுழைக்காதீங்க. காலையில எந்திரிச்சோமா, வேலையை பார்த்தோமா, வீட்டுக்கு வந்தோமான்னு இருந்தீங்கன்னா எந்த பெரிய ஆபத்துல இருந்தும் நீங்க சுலபமா தப்பிச்சிடலாம். குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து பண்ணுங்க. அது ஒண்ணுதான் உங்களை சுற்றி இருக்கிற மிகப்பெரிய கவசம். வீட்டுல பெரியவங்க இருந்தா அவங்க பேச்சை கேட்டு நடக்கிறது இந்த நாட்கள்ல ரொம்பவே கை கொடுக்கும். இந்த 4 இடங்களை பத்தி நம்ம ரொம்ப விரிவா பார்த்துட்டோம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான ஜோதிட ரகசியத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமான ஒண்ணு. ஏன் தனுசு ராசிக்கு மட்டும் இந்த 3 நாட்கள் இவ்வளவு கடுமையானதா அமையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோச்சாரத்துல சந்திரன் அஷ்டமஸ்தானத்துல பயணிக்கிறாரு. அதாவது உங்க ராசிக்கு 8வது வீட்டுல சந்திரன் மறைறாரு. சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது சாதாரணமா எல்லாருக்கும் மாசத்துல 2 நாள் வரக்கூடிய ஒண்ணுதான். அப்படின்னாலும் இந்த முறை அது செவ்வாய் மற்றும் ராகுவோட நேரடி பார்வையில நடக்குது. இது ரொம்பவே ஒரு நெருக்கடியான கிரக சேர்க்கை. அதனாலதான் உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத குழப்பம், எரிச்சல் எல்லாமே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். நாம என்ன பண்றோம்னு நமக்கே சில நேரங்கள்ல புரியாது. ராத்திரி தூக்கம் சரியா வராது. எதுவுமே நடக்கலனா கூட எதையோ நினைச்சு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. மனசு ஒரு நிலையில இருக்கவே இருக்காது.
இதையெல்லாம் தாண்டி நீங்க தெளிவா யோசிக்கணும்னா உங்க மனசை நீங்க ரொம்ப அமைதியா வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தனுசு ராசியில இருக்கிற 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாட்கள்ல ஒரே மாதிரியான பலன்கள் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அது மாறுபடும். முதல்ல மூலம் நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா, கேதுவோட ஆதிக்கத்துல பிறந்த நீங்க பொதுவாவே கொஞ்சம் ஆன்மீக சிந்தனையோட இருப்பீங்க. ஆனா இந்த நாட்கள்ல உங்களுக்கு உடல் ரீதியான சில தொந்தரவுகள் வரலாம். குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், செரிமான கோளாறுகள் வர அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால வெளியில கடைகள்ல சாப்பிடுறத முற்றிலும் தவிர்த்துட்டு வீட்டுல சமைச்ச உணவுகளை, அதுவும் காரம் குறைவான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நேரத்துக்கு சாப்பிடுற பழக்கத்தை இந்த 3 நாளும் கண்டிப்பா கடைபிடிங்க. அடுத்ததா பூராடம் நட்சத்திரக்காரர்கள். சுக்கிரனோட ஆதிக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு இந்த நாட்கள்ல அதிகப்படியான செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் பண்ணி அப்புறம் அத்தியாவசிய தேவைக்கு பணத்துக்கு கஷ்டப்படுற சூழ்நிலை வரலாம். பாக்கெட்ல பணம் இருக்குதேன்னு சொல்லிட்டு கண்ணில் படுறதையெல்லாம் வாங்காதீங்க. ஒரு பொருளை வாங்கறதுக்கு முன்னாடி அது நமக்கு நிஜமாவே தேவைதானா அப்படின்னு 4 முறை யோசிச்சு முடிவு எடுங்க. 3வதா உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்த தனுசு ராசிக்காரர்கள். சூரியனோட ஆதிக்கத்துல இருக்கிற நீங்க ரொம்ப நேர்மையானவங்க. ஆனா வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு சில சவால்கள் நிச்சயமா காத்துக்கிட்டு இருக்கு. மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமா வார்த்தைகளை பயன்படுத்துங்க. நீங்க சொல்ற நியாயமான விஷயங்கள் கூட இந்த நாட்கள்ல தப்பா புரிஞ்சுக்கப்படும். கூட வேலை பார்க்கறவங்க உங்களை பத்தி தப்பா சொல்றதுக்கும் உங்களை ஏமாத்துறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்க வேலையை மட்டும் நீங்க கரெக்டா செஞ்சுட்டு கம்முன்னு இருந்துடுங்க. அடுத்தவங்க வேலைக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேவையில்லாம வம்புல மாட்டிப்பீங்க. தொழில் செய்யறவங்களா இருந்தா புதுசா எந்த முதலீடும் இந்த 3 நாளுக்கு பண்ணவே பண்ணாதீங்க. புது ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறதும் இப்போதைக்கு வேணாம். வாடிக்கையாளர்கள் கிட்ட கொஞ்சம் கனிவா பேசி பழகுங்க. வியாபாரத்துல வரவு கொஞ்சம் குறைவா இருந்தாலும் அதை பத்தி அதிகமா கவலைப்படாம இருக்கிறத வச்சு சமாளிக்க பழகிக்கோங்க. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகும். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கடைசியில பெரிய சண்டையில கொண்டு போய் விட்டுடும். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதுதான் ரொம்ப புத்திசாலித்தனம். கோபம் வந்தா அந்த இடத்த விட்டு உடனே நகர்ந்துடுங்க. பிள்ளைங்க விஷயத்திலயும் ரொம்ப கண்டிப்பு காட்டாதீங்க. அவங்க சொல்றதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. வீட்டுல வயசானவங்க இருந்தா அவங்க உடல் நலத்திலையும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை காட்டுங்க. முக்கியமா இந்த நாட்கள்ல வீட்டுக்குள்ள எந்த விதமான சுப நிகழ்ச்சிகள் பத்தியும் பேசவே பேசாதீங்க. கல்யாண பேச்சோ இல்ல புது வீடு வாங்குற பேச்சோ எடுத்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு தடை வந்து நிக்கும். மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட கூட இந்த நேரத்துல எந்த முக்கியமான முடிவுகளையும் பகிர்ந்துக்க வேண்டாம். உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. நேரம் கூடி வரும்போது எல்லாமே தானா நடக்கும். அது வரைக்கும் பொறுமை காக்கிறது ஒண்ணுதான் உங்க கையில இருக்கிற ஒரே ஆயுதம். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் இங்க கண்டிப்பா பதிவு செஞ்சாகணும். இப்போல்லாம் நம்ம உலகமே நம்ம கைபேசிக்குள்ளதான் இருக்கு. இந்த 3 நாட்கள்ல நீங்க செல்போன் பயன்படுத்துறதுல கூட ரொம்ப உஷாரா இருக்கணும். என்னடா இதுக்கெல்லாமா ஜோதிடம் பாக்குறதுன்னு நினைக்காதீங்க. கோபத்துல யாருக்காவது தப்பா ஒரு குறுஞ்செய்தி அனுப்புறது, இல்ல பொதுவெளியில இணையதளங்கள்ல உங்க கருத்துக்களை ரொம்ப காரசாரமா பதிவு செய்யறது, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத சட்ட சிக்கல்களை கூட கொண்டு வந்து விட்டுடும். முகம் தெரியாத நபர்கள் கிட்ட இணையத்துல வாக்குவாதம் பண்றத முற்றிலுமா தவிர்த்திடுங்க. உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை, குறிப்பா நீங்க எங்க போறீங்க, என்ன பண்றீங்க அப்படிங்கறத யார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். உங்க சந்தோஷத்தை பார்த்து பொறாமைப்படுற ஆட்கள் உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அதனால கொஞ்சம் அமைதியா யாருக்கும் தெரியாம உங்க வேலைகளை முடிக்க பாருங்க. பொருளாதார ரீதியா பார்க்கும்போது உங்களோட விலை உயர்ந்த பொருட்களை நீங்க ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். நகை, பணம் இதையெல்லாம் தாண்டி இந்த 3 நாட்கள்ல உங்களோட வண்டியை யாருக்கும் இரவல் கொடுக்காதீங்க. ரொம்ப நெருங்கிய நண்பரா இருந்தா கூட ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நாசூக்கா தவிர்த்துருங்க. அவங்க உங்க வண்டியை எடுத்துட்டு போய் ஏதாவது விபத்து நடந்தாலோ இல்ல விதிமுறைகளை மீறினாலோ அதோட முழு பழியும் வண்டி உரிமையாளரான உங்க மேலதான் வந்து சேரும். அதே மாதிரி நீங்க மத்தவங்க வண்டியை வாங்கி ஓட்டுறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏற்கனவே கிரக நிலைகள் சரியில்லாத காரணத்தால சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய விஸ்வரூபம் எடுக்கும். கையில இருக்கிற காசை பத்திரமா வச்சுக்கோங்க. யாருக்காவது கடன் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 3 நாளை தள்ளி போட்டுட்டு அப்புறமா கொடுங்க. கொடுத்த காசு திரும்ப வராது, உறவும் கெட்டு போயிடும். தனுசு ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே கண் திருஷ்டி ரொம்ப அதிகம். நீங்க நல்லா உடுத்துட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தாலே உங்களை சுத்தி இருக்கிற சிலருக்கு அது பொறுக்காது. இந்த சந்திராஷ்டம் நாட்கள்ல அந்த திருஷ்டியோட தாக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். காரணமே இல்லாம உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுல நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு உணர்வு தோணும். இதையெல்லாம் தவிர்க்கணும்னா
சாயங்கால நேரத்துல வீட்டுக்குள்ள கொஞ்சம் வெளிச்சம் அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. வீட்டுல எப்பவும் சாம்பிராணி புகை போடுறது, விளக்கேத்தி வைக்கிறது இதெல்லாம் உங்க மனசுக்குள்ள ஒரு நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கும். வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கை கால்களை நல்லா கழுவிட்டு உள்ள வாங்க. முடிஞ்சா கொஞ்சம் கல் உப்பு போட்டு புளிக்கிறதும் அந்த திருஷ்டிய சுக்குநூறா உடைச்சிரும். இது எல்லாமே ரொம்ப சாதாரண விஷயமா உங்களுக்கு தெரியலாம், ஆனா இதோட பலன் ரொம்ப பெருசு. உணவு பழக்க வழக்கங்கள்லயும் நீங்க ஒரு சில மாற்றங்களை இந்த நாட்கள்ல செஞ்சாகணும். அசைவ உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. உடம்புக்கு சூடு தரக்கூடிய உணவுகளை சாப்பிடாம நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற பழங்கள், காய்கறிகளை எடுத்துக்கோங்க. ஏன்னா மன அழுத்தம் அதிகமாகும் போது அது நேரம் உங்களோட செரிமான மண்டலத்தை தான் பாதிக்கும். அதனால எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது உங்க ஆரோக்கியத்துக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தியானம் பண்றதோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச இறைவனை மனசார வேண்டிக்கிறதோ உங்களை ரொம்பவே ஆசுவாசப்படுத்தும். காலையில எழுந்த உடனே எந்த ஒரு பரபரப்பும் இல்லாம நிதானமா உங்க அன்றாட வேலைகளை ஆரம்பிங்க. ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி 2 முறைக்கு 3 முறை யோசிச்சு செய்யறது தப்பே இல்லை. அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டு அப்புறம் வருத்தப்படுறதை விட கொஞ்சம் தாமதமானாலும் சரியான முடிவா எடுக்கிறது தான் உங்களுக்கு வெற்றி தேடி தரும். இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி உங்க அன்றாட பயணங்கள்ல நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். தினமும் வேலைக்கு போயிட்டு வர்ற வழியில கூட எதிர்பாராத சில சங்கடங்கள் இந்த நாட்கள்ல வரலாம். நீங்க ரொம்ப சரியா உங்க பாதையில தான் போயிட்டு இருப்பீங்க. ஆனா எதிரில வர்றவங்களோ இல்ல உங்க பின்னாடி வர்றவங்களோ ஏதாவது ஒரு தப்பு பண்ணி அதனால உங்க வண்டி மேல லேசா உரசினா கூட உடனே வண்டியை நிப்பாட்டி சண்டைக்கு போயிடாதீங்க. முன்கோபம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி நேரங்கள்ல அவங்க மேலதான் தப்புனா கூட பெருந்தன்மையா விட்டுட்டு போயிட்டே இருங்க. நீங்க நியாயம் கேட்க போய் அது பெரிய கலவரமா மாறி உங்க நேரமும் நிம்மதியும் தான் வீணாகும். அதே மாதிரி பஸ்ஸிலோ இல்ல ரயிலிலோ பயணம் செய்யும் போது பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட அனாவசியமா பேச்சு கொடுக்காதீங்க. உங்க பாட்டுக்கு அமைதியா வேடிக்கை பார்த்துட்டோ இல்ல கண்களை மூடி இறைவனை வேண்டிக்கிட்டோ வர்றதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பழகும் போதும் இந்த மே 8, 9, 10 தேதிகள்ல கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகிறது ரொம்ப நல்லது. பொதுவாவே நீங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சகஜமா சிரிச்சு பேசி பழகுவீங்க. அவங்க கஷ்டம்னா முதல் ஆளா போய் நிப்பீங்க. ஆனா இப்போ கிரக நிலைகள் சரியில்லாததால நீங்க சகஜமா பேசுற ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு குத்தி காட்டி பேசுற மாதிரி தோணும். குறிப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எல்லை தாண்டி எந்த விஷயத்தையும் விவாதிக்க வேண்டாம். அவங்க வீட்டு பிரச்சனையில நீங்க எந்த கருத்தும் சொல்லாம இருக்கிறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஒருவேளை அவங்க வீட்டுல ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கோ இல்ல சாதாரணமா ஒரு சாப்பாட்டுக்கோ கூப்பிட்டா கூட ரொம்ப நேரம் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காதீங்க. போனோமா, கலந்துக்கிட்டோமா, உடனே திரும்பி வந்தோமான்னு இருக்கணும். அதிகப்படியான பேச்சு தான் எப்பவுமே ஆபத்தை கொண்டு வரும் அப்படிங்கறத இந்த 3 நாளும் உங்க மனசுல ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க. ஆன்மீக ரீதியா இந்த நாட்களை நீங்க எப்படி கையாளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தரக்கூடியது ஆஞ்சநேயர் வழிபாடுதான். தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவானுக்கு மிகவும் நெருக்கமானவர் ஆஞ்சநேயர். அதனால காலையில எழுந்த உடனே வீட்டுல விளக்கேத்தி வச்சுட்டு மனசார ஆஞ்சநேயரை வேண்டிக்கோங்க. ஹனுமான் சாலிசா படிக்க தெரிஞ்சா கண்டிப்பா படிங்க, இல்லனா செல்போன்ல போட்டு கேளுங்க. அந்த மங்கள ஓசை உங்க வீட்டுல இருக்கிற எதிர்மறை சக்திகளை எல்லாம் அடிச்சு விரட்டிடும். அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியில கிளம்பும் போது நெத்தியில கொஞ்சமா குங்குமம் இல்ல விபூதிய வச்சுட்டு கிளம்புங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். வழியில ஏதாவது கோயில் இருந்தா வண்டியை ஓரமா நிப்பாட்டிட்டு 1 நிமிஷம் கண் மூடி கும்பிட்டுட்டு அப்புறமா உங்க பயணத்தை தொடருங்களேன். அன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு நல்ல கவசமா அந்த வேண்டுதல் இருக்கும். பெரிய அளவுல பரிகாரங்கள் எதுவும் பண்ணலனா கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை பெரிய ஆபத்துகள்ல இருந்து காப்பாத்தும். நிறைய பேருக்கு இப்போ மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்திருக்கும். என்னடா இது, இந்த 3 நாளும் நம்மளால வெளியிலேயே போக முடியாதா, எந்த வேலையும் செய்ய முடியாதா அப்படின்னு ஒரு பதற்றம் கண்டிப்பா இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் கிடையாது இதெல்லாம். வானிலை அறிக்கை மாதிரி தான் ஜோதிடமும். நாளைக்கு புயல் வரும், பலத்த மழை பெய்யும்னு சொன்னா நாம என்ன பண்ணுவோம்? வெளியில போறதை தவிர்ப்போம். இல்ல ரொம்ப அவசரம்னா பெரிய கொடையோ இல்ல மலைக்கோட்டை போட்டுட்டு பத்திரமா போவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். இந்த நாட்கள்ல கிரகங்களோட சஞ்சாரம் நமக்கு சாதகமா இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால நம்ம கொஞ்சம் உஷாரா முன்னெச்சரிக்கையோடு இருக்க போறோம், அவ்வளவுதான். இதை நினைச்சு பயந்துகிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்க தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காதீங்க.
விழிப்புணர்வோடு செயல்பட்டா எவ்வளோ பெரிய மலையையும் நம்ம சுலபமா தாண்டிடலாம். உங்க மனசுல இருக்கிற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ரொம்ப தெளிவான சிந்தனையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கையை இந்த நேரத்துல நான் சொல்லியே ஆகணும். நீங்க ரொம்ப வருஷமா ஒரே இடத்துல வேலை பார்க்கலாம். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு ரொம்ப பழக்கமானவங்களா இருக்கலாம். ஆனா இந்த மே 8, 9, 10 ஆகிய தேதிகள்ல உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்களோ இல்ல உங்க கூடவே வேலை பார்க்கறவங்களோ உங்களை வச்சு ஏதாவது ஒரு அரசியல் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ரொம்ப யதார்த்தமா சொல்ற ஒரு விஷயத்த மேலதிகாரிகள் கிட்ட போய் தப்பா சொல்லி உங்க பேரை கெடுக்க பாப்பாங்க. குறிப்பா தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகள்ல இருக்கிறவங்க உங்க வேலையை நீங்க மட்டும் பாருங்க, மத்தவங்க பண்ற தப்ப சுட்டி காட்ட போய் கடைசியில நீங்க தான் தப்பு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையை உருவாக்கிடுவாங்க. உங்களோட பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் ஒரு பெரிய பரீட்சை வைக்கிற மாதிரி தான் உங்க வேலைவாய்ப்பு சூழ்நிலை இந்த 3 நாளும் அமைய போகுது. அதனால வேலைக்கு போனோமா, கொடுத்த வேலையை முடிச்சோமா, யாரு வம்புக்கும் போகாம அமைதியா வீடு திரும்பினமா அப்படின்னு இருக்கிறது தான் உங்க பதவிக்கு எந்த ஆபத்தும் வராம தடுக்கும். சொந்தமா வியாபாரம் பண்றவங்க, தொழில் பண்றவங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். இப்போவுமே உங்க கடையில வியாபாரம் நல்லா நடக்கும். ஆனா திடீர்னு இந்த 3 நாளும் யாருமே வராத மாதிரி ஒரு மந்த நிலை உருவாகலாம். இத பார்த்துட்டு உடனே பதற்றப்பட்டு வேற ஏதாவது புதுசா செஞ்சு பார்க்கலாம், இல்ல நிறைய பணம் முதலீடு செஞ்சு விளம்பரம் பண்ணலாம் அப்படின்னு எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்காதீங்க. இந்த மந்த நிலை அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது. வெறும் 3 நாளுக்கு உண்டான கிரக மாற்றம் தான். இந்த நேரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவா நடந்துக்கோங்க. யாராவது பொருளை வாங்கிட்டு குறை சொன்னா கூட அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. அமைதியா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு போட்டியா தொழில் பண்றவங்க உங்களை சீண்டி பாக்குற மாதிரி ஏதாவது சில விஷயங்களை மறைமுகமா செய்வாங்க. அதுக்கெல்லாம் நீங்க செவி சாய்க்காம உங்க இலக்கு மேல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. வியாபாரத்துல புதுசா எந்த ஒரு கூட்டாளியையும் இந்த நேரத்துல சேர்த்துக்க வேண்டாம். ஏற்கனவே இருக்கிறவங்க கிட்டையும் பண விஷயங்கள்ல ரொம்ப வெளிப்படையா பேசாதீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள்ல உங்களுக்கு மன சோர்வு ரொம்ப அதிகமா இருக்கும். உடம்புல எந்த பெரிய வியாதியும் இருக்காது, ஆனா ஏதோ ஒரு பெரிய சுமையை சுமந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முக்கிய காரணமே நீங்க தேவையில்லாத விஷயங்களை போட்டு மண்டைக்குள்ள ஏத்திக்கிறது தான். நடந்ததை பத்தியே திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, இல்லனா நடக்காத ஒன்ன நினைச்சு பயப்படுறது, இது ரெண்டும் தான் உங்க நிம்மதியை கெடுக்கும் முதல் காரணங்கள். ராத்திரி தூக்கம் சரியா வராம போறதுக்கு இதுதான் அடிப்படை. அதனால தூங்க போறதுக்கு முன்னாடி மனசு ரொம்ப லேசா வச்சுக்க பழகுங்க. நல்லா மூச்சு பயிற்சி பண்ணுங்க. உங்க மனசுக்கு அமைதி தரக்கூடிய ஆன்மீக பாடல்களை கேளுங்க. பகல் நேரத்துல எவ்வளவு வேலை இருந்தாலும் சரியான நேரத்துக்கு சாப்பிட்றத மட்டும் பழக்கமா வச்சுக்கோங்க. குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதால அதிக காரம், புளிப்பு இருக்கிற உணவுகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடுங்க. நீங்களே புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுலதான் உங்க வெற்றியே அடங்கி இருக்கு. நண்பர்கள் விஷயத்துல ஒரு பெரிய தெளிவு உங்களுக்கு இந்த நாட்கள்ல கிடைக்க போகுது. யார் உண்மையான நண்பர்கள், யார் உங்க கூட இருந்துகிட்டே உங்களுக்கு குழி பறிக்கிறவங்க அப்படிங்கறத கிரகங்கள் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போகுது. ரொம்ப நம்பி ஒருத்தர்கிட்ட உங்க கஷ்டத்தை சொல்வீங்க, ஆனா அவங்க அதை ஊர் பூரா தம்பட்டம் அடிச்சு உங்க மானத்தை வாங்குவாங்க. அதனால யார்கிட்டையும் அது எவ்வளவு நெருங்கிய நண்பரா இருந்தாலும் சரி உங்க ரகசியங்களை பகிர்ந்துக்காதீங்க. உங்க பலவீனம் என்ன அப்படிங்கறத யாருக்கும் தெரியப்படுத்தாதீங்க. ஒரு சில நண்பர்கள் உங்களை தவறான வழியில வழிநடத்த முயற்சி பண்ணுவாங்க. தேவையில்லாத கேளிக்கைகளுக்கு கூப்பிடுறது, உங்க பணத்தை செலவு பண்ண வைக்கிறதுன்னு பல வேலைகளை செய்வாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வீட்டுல கூப்பிடுறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நாசூக்கா விலகிடுங்க. தனிமையில இருக்கிறது கூட ஒரு விதத்துல நல்லதுதான், ஆனா தப்பான ஆட்கள் கூட சேர்ந்து நேரத்தை வீணாக்குறது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை தான் கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய இயல்பான நேர்மை ஒண்ணு மட்டும்தான் இந்த எல்லா சோதனைகள்ல இருந்தும் உங்களை பாதுகாத்து வெளியில கொண்டு வரும். குடும்ப உறவுகளை பத்தி நாம இன்னும் கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பா இந்த 3 நாட்கள்ல கணவன் மனைவிக்கு இடையில சின்னதா ஒரு வார்த்தை தடிச்சு பேசினா கூட அது பெரிய பூகம்பமா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 பேருடைய மனசுமே ஒரு நிலையில இருக்காது. ஒருத்தர் ஏதோ ஒரு நினைப்புல சாதாரணமா சொல்றத இன்னொருத்தர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு நிப்பீங்க. அதனால கணவனோ மனைவியோ யாராவது ஒருத்தர் கோபப்பட்டா இன்னொருத்தர் கொஞ்சம் இறங்கி போறதுதான் இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டுல இருக்கிற பெரியவங்க, குறிப்பா மாமனார் மாமியார் கிட்ட பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் தேவை. அவங்க சொல்றது உங்களுக்கு பிடிக்கலனா கூட அதை அப்படியே கேட்டுட்டு அமைதியா போயிடுங்க. எதிர்த்து பேசவோ இல்ல அவங்க பண்றது தப்புன்னு நிரூபிக்கவோ இது சரியான நேரம் கிடையாது.
உங்க நியாயத்தை புரிய வைக்கிறதுக்கு வேற ஒரு நல்ல நேரம் கண்டிப்பா வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. வீட்டுக்குள்ள எப்பவும் ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அடுத்ததா, உங்க குழந்தைங்க விஷயத்திலயும் நீங்க கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கணும். அவங்க படிக்கல இல்ல நீங்க சொல்ற பேச்ச கேட்கல அப்படிங்கறதுக்காக இந்த மே 8, 9, 10 தேதிகள்ல அவங்கள ரொம்ப கடுமையா திட்டாதீங்க. அடிச்சு திருத்தலான்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா இந்த கிரக சூழ்நிலையில குழந்தைங்க மனசும் ரொம்ப சஞ்சலமா தான் இருக்கும். அவங்க கிட்ட அன்பா உட்காந்து பேசி புரிய வைங்க. குறிப்பா பருவ வயசுல இருக்கிற குழந்தைங்க வீட்டுல இருந்தா அவங்க மேல ஒரு கண்ணு எப்பவும் இருக்கட்டும். ஆனா அத அவங்களுக்கு தெரியற மாதிரி ஒரு காவலாளி கணக்கா கண்காணிக்காதீங்க. நண்பர்கள் மாதிரி பழகி அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அவங்க ஏதாவது புதுசா ஒண்ணு கேக்குறாங்க இல்ல வெளியில எங்கேயாவது போகணும்னு அடம் பிடிக்கிறாங்கன்னா உடனே கோபப்படாம அதை தள்ளி போடுறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க. உங்க பொறுமை தான் உங்க குழந்தைங்களை சரியான பாதையில கொண்டு போகும். பொருளாதாரம் மற்றும் சொத்து பத்து விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை இந்த நேரத்துல நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். பூர்வீக சொத்து சம்பந்தமான எந்த ஒரு பஞ்சாயத்தையும் இந்த 3 நாட்கள்ல தயவு செஞ்சு பேசாதீங்க. பாகப்பிரிவினை பண்றதோ இல்ல பத்திரம் பதிவு பண்றதோ இந்த நாட்கள்ல வச்சுக்க வேண்டாம். அப்படியே ஏதாவது ஒரு முக்கியமான பத்திரத்துல நீங்க கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட அதை முழுசா பலமுறை படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற ஆட்கள் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா கையெழுத்து போடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர்களா இருந்தா கூட இந்த நேரத்துல அவங்க கிட்ட பணமா கொடுத்து எந்த ஒரு வியாபாரமோ இல்ல குடுக்கல் வாங்கலோ வச்சுக்க வேண்டாம். ஏன்னா பணம் வந்தா கூட சேர்ந்து பகையும் வந்துடும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் தள்ளி போட்டா ஒன்னும் குடிமூழ்கி போயிடாது. நிறைய பேருக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கும், என்னடா இது எல்லா பக்கத்துல இருந்தும் நமக்கு பிரச்சனை வருமே அப்படின்னு. ஆனா தனுசு ராசிக்காரங்க, நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை உங்க புத்திசாலித்தனத்தால முறியடிக்க கூடியவங்க. உங்க ராசிநாதன் குரு பகவானோட அருள் உங்களுக்கு எப்பவுமே துணையா இருக்கும். இந்த 3 நாளும் காலையில எந்திரிச்ச உடனே உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு நாளை ஆரம்பிங்க. குலதெய்வம் தான் நமக்கு முதல் காவல் தெய்வம். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது உங்க வரைக்கும் வராம தடுத்து நிறுத்துற சக்தி குலதெய்வத்துக்கு தான் இருக்கு. வீட்டுல தினமும் தவறாம தீபம் ஏத்தி வழிபடுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க இஷ்ட தெய்வத்தோட நாமத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டுருங்க. இது உங்களை சுத்தி ஒரு பெரிய நேர்மறை ஆற்றலை உருவாக்கும். எந்த ஒரு எதிர்மறை எண்ணமும் உங்களை நெருங்கவே நெருங்காது. உங்க தைரியம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலம். அதை எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காதீங்க. தனுசு ராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த மே 8, 9 மற்றும் 10 தேதிகள்ல கூடுதல் பொறுமை ரொம்பவே தேவைப்படுது. வீட்டுல வேலைப்பளு எப்பவும் இருக்கிறத விட அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு தோணும். நாம எவ்வளவு உழைச்சாலும் யாருமே நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மனசுக்குள்ள வந்து போவோம். குறிப்பா சொந்தக்காரங்க வீட்டு விசேஷங்களுக்கு போற சூழ்நிலை அமைஞ்சா அங்க உங்க கருத்துக்களை ரொம்ப தயக்கம் இல்லாம பொதுவெளியில சொல்றத முற்றிலுமா தவிர்த்துடுங்க. நீங்க ரொம்ப யதார்த்தமா நல்லதுக்கு சொல்ற விஷயம் கூட அங்க இருக்கிறவங்களுக்கு நீங்க குத்தி காட்டி பேசுற மாதிரி தான் தோணும். அதனால கல்யாண வீடோ இல்ல வேற எந்த சுப நிகழ்ச்சியோ அங்க போனோமா, நம்ம வேலையை அமைதியா செஞ்சோமா, உடனே திரும்பி வந்தோமான்னு இருக்கிறது தான் உங்க மதிப்புக்கும் மரியாதைக்கும் எந்த குறையும் வராம பாத்துக்கும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட ரொம்ப நேரம் நின்னு பேசிட்டு இருக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்தா இந்த 3 நாளுக்கு அதை கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சிடுங்க. குடும்பத்துல கணவர்கிட்ட தேவையில்லாம பழைய விஷயங்களை கிளறி வாக்குவாதம் பண்றதை தவிர்த்துட்டு கொஞ்சம் அனுசரிச்சு போறது உங்க இல்லற வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். இமாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உங்க கவனம் முழுக்க இப்போதைக்கு உங்களோட படிப்புல மட்டும்தான் இருக்கணும். தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்க ராத்திரி ரொம்ப நேரம் கண் முழிச்சு படிக்காம காலையில சீக்கிரமா எழுந்து படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். மனசுல தேவையில்லாத பயமும் ஒரு விதமான குழப்பமும் அடிக்கடி வந்து போகும். நம்மளால நினைச்ச மதிப்பெண் வாங்க முடியுமா இல்ல நாம நினைச்ச காரியம் நிறைவேறுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளேயே எழலாம். ஆனா அதெல்லாம் வெறும் கிரகங்களோட மாயதான் அப்படிங்கறத நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். கூட படிக்கிற நண்பர்கள் கிட்ட எந்த ஒரு சின்ன வாக்குவாதமும் பண்ணாதீங்க. உங்களோட முழு கவனத்தையும் சிதறடிக்கிறதே இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் தான். அதனால இந்த நாட்கள்ல இணையதளங்கள்ல அதிக நேரம் செலவு பண்றத முற்றிலுமா குறைச்சுக்கோங்க. வெளியில நண்பர்களோட சேர்ந்து இருசக்கர வாகனங்கள்ல ஊர் சுத்த போறத இந்த தேதிகள்ல கண்டிப்பா தவிர்த்துடுங்க. வீட்டுல அப்பா அம்மா சொல்ற அறிவுரையை தட்டாம கேட்டு நடக்கிறது உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். லகடன் பிரச்சனைகளை பத்தியும் நாம இங்க கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏற்கனவே பெரிய கடன் சுமையில இருக்கிறவங்க இந்த 3 நாட்கள்ல
புதுசா எந்த கடனும் அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க. ஒரு கடனை அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல அதிக வட்டிக்கு கடன் வாங்குறது கடைசியில உங்களுக்கு பெரிய ஆபத்தா போய் தான் முடிஞ்சிடும். கடன் கொடுத்தவங்க உங்களை தேடி வந்து நிக்கிற சூழ்நிலை வரலாம். அந்த மாதிரி நெருக்கடியான நேரங்கள்ல அவங்க கிட்ட முன்கோபப்பட்டு சண்டை போடாம ரொம்ப நிதானமா பேசி கொஞ்சம் அவகாசம் கேட்டு பாருங்க. உங்களுடைய உண்மையான நிலைமையை எடுத்து சொல்லி புரிய வச்சா அவங்களும் கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதே மாதிரி நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறேன்னு கொடுத்த பணம் இப்போதைக்கு உங்க கைக்கு திரும்பி வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுதான். அதனால அவங்க கிட்ட போய் இப்போதைக்கு பணத்தை கேட்டு சண்டை போட வேண்டாம். இந்த 3 நாட்களை பொறுத்த வரைக்கும் கையில இருக்கிறத வச்சு எப்படி எந்த கடன் பிரச்சனையும் இல்லாம குடும்பத்தை நடத்தலாம் அப்படிங்கறதுல தான் உங்க முழு கவனமும் இருக்கணும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை தானா தீர்ந்துடும். இந்த மே 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகள்ல நீங்க எடுக்கக்கூடிய சில முக்கிய முடிவுகளை பத்தியும் நீங்க ரொம்ப கவனமா யோசிக்கணும். வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான எந்த ஒரு பெரிய முடிவாக இருந்தாலும் சரி, அதை இந்த 3 நாளுக்கு எடுக்கவே கூடாது. புதுசா ஒரு வீடு வாங்கலாமா இல்ல புதுசா ஒரு தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற சிந்தனைகள் உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கலாம். ஆனா அதை செயல்படுத்துறதுக்கு இது சரியான நேரம் கிடையாது. அவசரப்பட்டு நீங்க எடுக்கிற ஒரு முடிவு உங்களை பல வருஷத்துக்கு பின்னாடியே கொண்டு போய் விட்டுடும். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான வழிகாட்டிகளோ இல்ல உங்க நலம் விரும்பிகளோ ஏதாவது ஒரு யோசனை சொன்னா அதை காது கொடுத்து கேளுங்க. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த நேரத்துல கொஞ்சம் ஓரமா வச்சிடுங்க. மத்தவங்க சொல்ற அறிவுரைகளை ஏத்துக்கிட்டு அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிறது உங்க புத்திசாலித்தனத்தை காட்டும். எந்த ஒரு விஷயத்திலையும் பிடிவாதம் பிடிக்காம கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போறதுதான் இந்த சவாலான காலகட்டத்தை சுலபமா கடக்கிறதுக்கான ஒரே வழி. உங்களோட இயல்பான குணங்களை கொஞ்சம் மாத்திக்கிட்டு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. மருத்துவமனைகள் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தையும் நாம இங்க பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவாவே தனுசு ராசிக்காரர்களுக்கு உடம்புல ஏதாவது சின்னதா ஒரு பிரச்சனை வந்தா கூட உடனே போய் மருத்துவரை பாத்துடுவீங்க. அது ஒரு நல்ல பழக்கம்தான். ஆனா இந்த மே 8, 9, 10 தேதிகள்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தாலோ இல்ல ரொம்ப முக்கியமான மருத்துவ பரிசோதனைகள் ஏதாவது செய்ய வேண்டி இருந்தாலோ முடிஞ்சா அது 1-2 நாட்கள் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. உயிருக்கு ஆபத்தான அவசரமான சூழ்நிலைனா கண்டிப்பா போய் தான் ஆகணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா கொஞ்சம் பொறுத்துக்கலாம், அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற விஷயங்களை இப்போதைக்கு தவிர்த்திடுங்க. ஏன்னா கிரக நிலைகள் சரியில்லாத இந்த நேரத்துல சின்னதா ஒரு சிகிச்சை பண்ண போனா கூட அதுல ஏதாவது ஒரு எதிர்பாராத சிக்கல் வந்து உங்களை அலைக்கழிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால மருத்துவமனைக்கு போற விஷயத்துல கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ரொம்ப சாதாரண காய்ச்சல் தலைவலினா கூட நீங்களா கடைகள்ல போய் மாத்திரை வாங்கி சாப்பிடாம முறையான மருத்துவர்கிட்ட கேட்டு சாப்பிட்றதுதான் உங்களுக்கு பாதுகாப்பானது. உணவு பழக்க வழக்கங்கள் பத்தி முன்னாடியே நான் சில விஷயங்கள் சொல்லி இருந்தாலும் வெளியில சாப்பிட்றதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னு திரும்பவும் அழுத்தி சொல்றேன். குறிப்பா இந்த 3 நாட்கள்ல எந்த ஒரு விசேஷங்களுக்கு போனாலும் அங்க இருக்கிற சாப்பாட்டை கொஞ்சம் அளவா சாப்பிடுங்க. முன்பின் தெரியாதவங்க கொடுக்குற எந்த ஒரு உணவையும் அது எவ்வளவு பெரிய பிரசாதமா இருந்தா கூட தயவு செஞ்சு உடனே வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்னா இந்த சந்திராஷ்டமி நேரத்துல உங்களுக்கு உணவு மூலமா சில ஒவ்வாமை பிரச்சனைகள், அதாவது அலர்ஜி மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரோட்டோர கடைகள்ல சாப்பிட்றது, ரொம்ப காரமான உணவுகள் சாப்பிட்றது, இதெல்லாம் உங்க குடலை ரொம்பவே பாதிக்கும். வீட்டுல சமைச்ச ரொம்ப எளிமையான உணவுகளை மட்டும் இந்த 3 நாள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெளியில போகும்போது உங்களுக்கான தண்ணிய நீங்களே வீட்டுல இருந்து கொண்டு போறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம காட்டுற அக்கறை தான் பெரிய ஆரோக்கிய பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை காப்பாத்தும். இவங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்கள் விஷயத்திலையும் நீங்க ஒரு சில கட்டுப்பாடுகளை வச்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. இந்த குறிப்பிட்ட தேதிகள்ல உங்களை தேடி ரொம்ப நாளா பார்க்காத உறவினர்களோ இல்ல நண்பர்களோ திடீர்னு வரலாம். அவங்கள அன்பா வரவேற்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா அவங்க கிட்ட உங்களோட தனிப்பட்ட குடும்ப விஷயங்களை பத்தியோ இல்ல உங்க வருமானம் பத்தியோ ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். குறிப்பா உங்க வீட்டுல ஏதாவது புதுசா பொருள் வாங்கியிருந்தாலோ இல்ல நகை நட்டு வச்சிருந்தாலோ அதெல்லாம் அவங்க கண்ணுல படுற மாதிரி வைக்காதீங்க. சிலருடைய பார்வையே நமக்கு பெரிய திருஷ்டியா மாறிடும். உங்க வீட்டுக்கு முன்பின் தெரியாத நபர்கள் யாராவது, அதாவது வியாபாரம் பண்றவங்க இல்ல உதவி கேட்டு வர்றவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசாதீங்க. வெளியிலேயே பேசி அனுப்பி வைங்க. ஏன்னா இந்த நேரத்துல உங்க வீட்டுக்குள்ள எதிர்மறை சக்திகள் நுழைவதற்கு எந்த ஒரு சின்ன வாய்ப்பையும் நீங்க கொடுத்துடக்கூடாது. உங்க குடும்பத்தோட பாதுகாப்புக்கு நீங்க தான் ஒரு பெரிய அரணா இருக்கணும். இந்த 3 நாட்களையும் நீங்க எப்படி ரொம்ப சுலபமா கடந்து வரலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு சின்ன ரகசியத்தை சொல்றேன் கேளுங்க.
எப்பவுமே உங்க மனச ஒரு சந்தோஷமான நிலையில வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறது, இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நகைச்சுவை காட்சிகளை பாக்குறதுன்னு உங்க எண்ணங்களை திசை திருப்புங்க. யாரு உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசினாலும் உங்க முகத்துல ஒரு சின்ன சிரிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. நீங்க திருப்பி பேசாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் உங்களை தேடி வராது. வாய் மூடி மணியா இருக்கிறது சில நேரங்கள்ல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். குறிப்பா தனுசு ராசிக்காரங்களுக்கு அது ரொம்பவே சிரமமான காரியம்தான். ஆனா உங்களோட அமைதி தான் இந்த நேரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய கவசமா மாறப்போகுது. அதனால எதை பத்தியும் கவலைப்படாம உங்க அன்றாட வேலைகளை மட்டும் ரொம்ப சரியா எந்த ஒரு பதற்றமும் இல்லாம செஞ்சுக்கிட்டே வாங்க. காலம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பதில கண்டிப்பா வச்சிருக்கோம். தனுசு ராசிக்காரர்களோட மனநிலை இந்த 3 நாட்கள்ல எப்படி இருக்கும்னு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவாவே நீங்க ரொம்ப வெளிப்படையான ஆட்கள். மனசுல ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியில ஒன்ன பேச தெரியாது. ஆனா இந்த நேரத்துல உங்க வெளிப்படைத்தன்மை தான் உங்களுக்கு பெரிய எதிரியா மாறப்போகுது. நீங்க ரொம்ப யதார்த்தமா உள்ளன்போட சொல்ற ஒரு விஷயத்த கூட கேக்குறவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி தப்பா திரிச்சு புரிஞ்சுக்குவாங்க. அதனால மனசுக்குள்ள 1000 யோசனைகள் ஓடினாலும் அதை உடனே வார்த்தையா கொட்டிடாதீங்க. குறிப்பா உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கிட்ட பேசும்போது ரொம்ப நிதானம் தேவை. அவங்க உங்க நல்லதுக்கு ஏதாவது சொன்னா கூட அது உங்களுக்கு அதிகாரமா தான் படும். இதனால தேவையில்லாத மனக்கசப்புகள் சேரும். சொந்த பந்தங்களுக்குள்ள விரிசல் வர்றதுக்கு நீங்க எந்த விதத்திலையும் காரணமா இருந்துடக்கூடாது. அன்றாட வேலைகள்ல நீங்க சந்திக்க போற சில சின்ன சின்ன சவால்களை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். காலையில எழுந்திருச்ச உடனே ஒரு பரபரப்பு உங்க மனசுக்குள்ள தொத்திக்கும். எந்த வேலையை முதல்ல செய்யறது, எதை அப்புறம் செய்யறதுன்னு ஒரு தெளிவு இருக்காது. இதனால சமையல் கட்டுல வேலை செய்யும் போது நெருப்பு, கத்தி மாதிரியான கூர்மையான பொருட்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. சின்னதா கை சுட்டுக்கிறது இல்ல விரலை வெட்டிக்கிறது மாதிரியான சிறு சிறு விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வீட்டுல மின்சார பொருட்கள் பயன்படுத்துறப்ப கூடுதல் கவனம் வேணும். தண்ணி கையோட சுவிட்ச் போடுறது, பழுதான வயர்களை தொடுறது இதெல்லாம் கண்டிப்பா கூடாது. அவசர அவசரமா எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க. 5 நிமிஷம் தாமதமானாலும் பொறுமையா செய்யறது தான் உங்களுக்கு ஆபத்து வராம தடுக்கும். சமூகத்துல உங்களுக்கான ஒரு நல்ல பேர் எப்பவுமே இருக்கும். அதை காப்பாத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நீங்க இப்போ இருக்கீங்க. உங்க தெருவுல இல்ல உங்க அடுக்குமாடி குடியிருப்புல ஏதாவது ஒரு பொது பிரச்சனை வருதுன்னு வச்சுப்போம். அது தண்ணி பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வாகனங்கள் நிறுத்துற இடத்துல வர பிரச்சனையா இருக்கலாம். இதுல நீங்க போய் முன்னாடி நின்னு நியாயம் கேட்க கூடாது. ஏன்னா கிரகங்கள் உங்க பக்கம் இல்லாததால அந்த ஒட்டுமொத்த பழியும் உங்க மேலதான் விழும். உங்களதான் சண்டைக்காரங்க மாதிரி எல்லாரும் பாப்பாங்க. அதனால ஊர் வம்பு நமக்கு எதுக்குன்னு ஒதுங்கி போறதுதான் ரொம்ப புத்திசாலித்தனம். உங்களை சீண்டி பாக்குறதுக்காகவே சில பேர் வேணும்னே வம்பு இழுப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அவங்கள கண்டுக்காம உங்க வழியில போயிட்டே இருக்கிறது தான். இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இருந்து உங்களை நீங்களே எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிற ரகசியத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தடுப்பு சுவரை நீங்க கட்டியாகணும். அதுக்கு ஆன்மீகம் ஒண்ணுதான் சிறந்த வழி. குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபடுறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த 3 நாட்கள்ல காலபைரவர் வழிபாடும் உங்களுக்கு ஒரு பெரிய அரணா அமையும். சாயங்கால நேரத்துல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் அங்க இருக்கிற காலபைரவருக்கு ஒரு சின்ன விளக்கு ஏத்தி வச்சிடுவாங்க. அந்த தீபத்தோட வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா இருளையும் விரட்டி அடிச்சிரும். பயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உங்க அகராதியில இடமே இருக்கக்கூடாது. நீங்க இயல்பாவே துணிச்சலானவங்க தான். அந்த துணிச்சலை சரியான விதத்துல எந்த ஒரு ஆத்திரமும் இல்லாம வெளிப்படுத்தணும். இந்த 3 நாட்கள்ல உங்களுக்கு வரக்கூடிய சில சகுனங்கள், குறிப்பா கனவுகள் பத்தியும் நாம இங்க பார்க்க வேண்டியிருக்கு. கிரகங்கள் சாதகமா இல்லாதப்போ நம்ம ஆழ் மனசுல ஒரு விதமான பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால ராத்திரி தூங்கும் போது திடீர்னு யாரோ துரத்துற மாதிரியோ இல்ல உயரமான இடத்துல இருந்து கீழே விழுகிற மாதிரியோ கனவுகள் வரலாம். கெட்ட கனவு வந்துடுச்சேன்னு நினைச்சு விடிஞ்சதும் வீட்டுல எல்லார்கிட்டையும் அதையே பேசிட்டு இருக்காதீங்க. கனவுக்கும் நிஜத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு மனசை தேத்திக்கோங்க. அதே மாதிரி நீங்க வெளியில கிளம்பும் போது யாராவது தும்மினாலோ இல்ல குறுக்க ஏதாவது போனாலோ உடனே அபசகணும்னு நினைச்சு குழம்பாதீங்க. ஒரு நிமிஷம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு உங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு கிளம்புங்க. உங்க மன தைரியத்தை எந்த சகுனமும் அசைக்க முடியாது. நேர காலங்கள் பத்தி பேசும்போது இந்த மே 8, 9, 10 தேதிகள்ல நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டியது ராகு காலம் மற்றும் யமகண்டம் நேரங்களை தான். பொதுவாவே அந்த நேரங்கள்ல எந்த ஒரு நல்ல காரியமும் நம்ம செய்ய மாட்டோம். ஆனா இந்த 3 நாட்கள்ல அந்த குறிப்பிட்ட நேரங்கள்ல வெளியில பயணம் போறது கூட நீங்க முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கணும்.
வீட்ல இருந்து கிளம்பும் போதே நல்ல நேரமா பார்த்து கிளம்புங்க. ஒருவேளை வெளியில பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ராகு காலம் வருதுன்னா கொஞ்சம் வண்டியை ஓரமா நிப்பாட்டிட்டு ஏதாவது ஒரு கடையில நின்னு ஒரு தேநீர் குடிச்சிட்டு அந்த நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க பயணத்தை தொடருங்களேன். இந்த சின்ன சின்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உங்களை எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்ல இருந்தும் ரொம்ப சுலபமா காப்பாத்திடும். எகையெழுத்து போடுறத பத்தியும் பண பரிமாற்றம் பத்தியும் ஏற்கனவே நம்ம பேசணும். ஆனா இப்போ எல்லாமே நம்ம கைபேசியிலேயே பணத்தை மாத்தி விடுற காலம் இல்லையா? இந்த இணையவழி பண பரிமாற்றங்கள்ல நீங்க ரொம்பவே உஷாரா இருக்கணும். அவசரத்துல ஒரு எண்ணை மாத்தி அழுத்திட்டா கூட உங்க உழைப்புல சம்பாதிச்ச பணம் வேற யாருக்கோ போயிடும். அப்புறம் அதை திரும்ப வாங்கறதுக்குள்ள உங்களுக்கு பாதி உசுறு போயிடும். அதனால யாருக்காவது பணம் அனுப்புறதா இருந்தா 2-3 தடவை அவங்க பேரு கணக்கு எண் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா அனுப்புங்க. அதே மாதிரி முன்பின் தெரியாதவங்க யாராவது கைபேசியில கூப்பிட்டு வங்கி விவரங்கள் கேட்டா தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. ஏமாத்துறவங்க உங்களை சுத்தி வலைய விரிச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அசந்தா கூட நீங்க அவங்க வலையில சுலபமா விழுந்துருவீங்க. இந்த மாதிரியான கடுமையான காலகட்டத்தை கடக்கிறதுக்கு தானே தர்மங்கள் ரொம்பவே உதவி செய்யும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது பசிக்குதுன்னு வந்தா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. பணம் காசா கொடுக்கறத விட அன்னதானம் பண்றது உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். குறிப்பா வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுங்க. காலையில எழுந்ததும் காக்கைக்கு சோறு வைக்கிறதோ இல்ல உங்க தெருவுல இருக்கிற நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடுறதோ உங்க மேல வரக்கூடிய கண் திருஷ்டிய ரொம்பவே குறைக்கும். இதெல்லாம் செய்யறதுக்கு பெரிய அளவுல பணம் தேவையில்லை. ஆனா ஒரு நல்ல மனசு வேணும். அந்த நல்ல மனசு தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறையவே இருக்கு. அதனால உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த புண்ணியம் தான் ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசமா மாறி இந்த 3 நாளும் உங்களை பாதுகாக்கும். வீட்டுல இருக்கிற பெரியவங்க, குறிப்பா உங்க தாத்தா பாட்டி இல்ல வயசான அப்பா அம்மா கிட்ட இந்த 3 நாட்கள்ல நீங்க நடந்துக்கிற விதம் ரொம்ப முக்கியம். அவங்க உங்களோட நல்லதுக்காக பழைய காலத்து பழக்க வழக்கங்களை பத்தி ஏதாவது அறிவுரை சொல்லுவாங்க. அதை கேட்டு எரிச்சல் படாதீங்க. காலம் மாறிடுச்சு, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு அவங்க கிட்ட எதிர்த்து பேசாதீங்க. அவங்க சொல்ற வார்த்தைகள்ல இருக்கிற அனுபவத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. அவங்களோட ஆசீர்வாதம் தான் இந்த கிரக கோளாறுகள்ல இருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு பெரிய கேடயம். அதே மாதிரி உங்களுக்கு தொழில் கத்து கொடுத்த குருவோ இல்ல உங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறவங்களோ இந்த நேரத்துல உங்களை தேடி வந்தா அவங்கள ரொம்ப மரியாதையா நடத்துங்க. அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய மனத்தெளிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்களை சுத்தி எப்பவும் ஒரு நல்ல நேர்மறையான அதிர்வலைகள் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறதுக்கு பெரியவங்களோட ஆசீர்வாதம் ரொம்பவே கை கொடுக்கும். உங்களோட முக்கியமான ஆவணங்கள், அதாவது வீட்டு பத்திரம், வங்கி புத்தகங்கள் இல்ல அசல் சான்றிதழ்கள், இதையெல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த நாட்கள்ல கவனக்குறைவால சில முக்கியமான பொருட்கள் தொலைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பீரோ சாவிய எங்கேயாவது வச்சுட்டு தேடுறது இல்ல அவசரத்துல பர்ச கடையிலேயே வச்சுட்டு வர்றதுன்னு சின்ன சின்ன மறதிகள் அடிக்கடி வரும். அதனால வெளியில கிளம்பும் போது எல்லாத்தையும் சரியா எடுத்து வச்சிருக்கோமான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை சரி பார்த்துக்கோங்க. எங்கேயாவது பொது இடங்களுக்கு போகும்போது உங்க உடைமைகள் மேல எப்பவும் ஒரு கண் இருக்கட்டும். விலையுயர்ந்த கை கடிகாரம், தங்க சங்கிலி இதையெல்லாம் போட்டுட்டு கூட்ட நெரிசலான இடங்களுக்கு போறத முற்றிலுமா தவிர்த்திடுங்க. நம்ம பொருள் மேல நாம தான் கவனமா இருக்கணும். மத்தவங்களை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவங்கள பத்தி யாராவது தப்பா வதந்தி பரப்பலாம். நீங்க செய்யாத ஒரு தப்ப செஞ்சதா சொல்லி உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சிலர் தப்பா பேசி திரிவாங்க. அது உங்க காதுக்கு வரும்போது நீங்க ரொம்பவே உணர்ச்சி வசப்படுவீங்க. நேரா போய் அவங்க சட்டைய பிடிச்சு கேட்கணும்னு தோணும். ஆனா அதை கண்டுக்காம விடுறதுதான் இப்போதைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஆகச்சிறந்த காரியம். அவங்க என்ன வேணா பேசிட்டு போறாங்க, என் மனசாட்சிக்கு நான் தப்பு பண்ணல அப்படின்னு ரொம்ப கெத்தா அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நீங்க போய் சண்டை போட்டீங்கன்னா அதுவே அவங்களுக்கு பெரிய கொண்டாட்டமா மாறிடும். உண்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இப்போ உங்களுக்கு கிடையாது. நேரம் வரும்போது உண்மையான முகம் எது, போலி எதுன்னு எல்லாருக்கும் தானா தெரிய வரும். அது வரைக்கும் அமைதியா வேடிக்கை பாக்குறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். வீட்டு பூஜை அறைய ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. உடைந்த சாமி படங்களோ இல்ல வாடிப்போன பூக்களோ வீட்டுல இருக்க வேண்டாம். அதெல்லாம் எதிர்மறை சக்திகளை வீட்டுக்குள்ள ஈர்க்கக்கூடிய விஷயங்கள். தினமும் காலையிலயும் சாயங்காலமும் வாசல்ல கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறது, வீட்டுக்குள்ள விளக்கேத்தி வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா தெரிஞ்சாலும் இதோட பலன் ரொம்ப பெருசு. வீடு எப்பவும் ஒரு கோயில் மாதிரி மங்களகரமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. வீட்டுல எப்போ பார்த்தாலும் அழுற மாதிரி தொடர்கள் பாக்குறது இல்ல சண்டை போடுற மாதிரி நிகழ்ச்சிகளை பாக்குறத இந்த 3 நாளும் தவிர்த்திடுங்க. அதுக்கு பதிலா நல்ல பக்தி பாடல்களை ஒலிக்க விடுங்க. அந்த சத்தம் உங்க மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சிடும். வீட்டை சுத்தி எப்பவும் ஒரு நல்ல தெய்வீக சக்தி பாதுகாப்பா நிக்கிறத நீங்களே முழுமையா உணர்வீங்க.
நவீன காலத்துல நாம அதிகமா பயன்படுத்துற இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வண்டி வாகனங்கள். இந்த மே 8, 9, 10 தேதிகள்ல உங்களோட இருசக்கர வாகனமோ இல்ல 4 சக்கர வாகனமோ அதுல சின்னதா ஒரு பழுது ஏற்பட்டா கூட உடனே அதை சரி செஞ்சிடுங்க. நாளைக்கு பாத்துக்கலான்னு அலட்சியமா விடாதீங்க. குறிப்பா வண்டியில பிரேக் சரியா வேலை செய்யுதா, காத்து சரியா இருக்கான்னு ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிட்டு அப்புறமா வெளியில கிளம்புங்க. நடுவழியில வண்டி நின்னு போச்சுன்னா உங்களுக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்க. மாறாக அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுத்துடும். நீங்க பாட்டுக்கு ஓரமா வண்டியை நிப்பாட்டிட்டு இருந்தா கூட யாராவது வந்து வண்டியை இடிச்சிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வண்டியை நிப்பாட்டுற இடத்துல கூட ரொம்ப கவனமா இருங்க. யாருக்கும் இடையூறு இல்லாத மாதிரி ஓரமா நிப்பாட்டுங்க. உங்களோட சின்ன கவனக்குறைவு கூட மத்தவங்களுக்கு பெரிய கோபத்தை தூண்டிவிடும். இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கணும். இந்த 3 நாட்கள்ல நீங்க உடுத்துற உடைகள்ல கூட கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ரொம்ப இருண்ட நிறங்கள்ல ஆடைகள் அணியறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. பாக்குறதுக்கே ஒரு மங்களகரமான நிறங்கள்ல உடைகளை அணியறது உங்க மனசுக்குள்ள ஒரு நேர்மறையான ஆற்றலை உருவாக்கும். சுத்தமான ஆடைகளை அணியறது, தினமும் காலையிலையும் சாயங்காலமும் குளிக்கிறது, இதெல்லாம் உங்களை சுத்தி ஒரு நல்ல அதிர்வலையை எப்பவும் வச்சிருக்கோம். யாராவது உங்களை பார்க்க வராங்கன்னா முகம் சுளிக்காம சிரிச்ச முகத்தோட அவங்களை எதிர்கொள்ளுங்க. உள்ளுக்குள்ள 1000 கவலைகள், கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை உங்க முகத்துல காட்டிக்காதீங்க. ஏன்னா உங்க சோர்வான முகம்தான் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சோர்வை கொடுக்கும். எப்பவும் சுறுசுறுப்பா இருக்க பழகிக்கோங்க. உங்க வீட்டுல செல்ல பிராணிகள் ஏதாவது வளர்த்தீங்கன்னா அதோட உணவுலையும் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. பொதுவா நம்ம வீட்டுல வளர்க்குற நாயோ பூனையோ நமக்கு வரக்கூடிய ஆபத்தை அதுங்க மேல ஏத்துக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல உங்க செல்ல பிராணிகள் திடீர்னு சாப்பாடு சாப்பிடாம போகலாம், இல்லனா காரணமே இல்லாம சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அதையெல்லாம் பார்த்து நீங்க ரொம்ப பயப்பட வேண்டாம். அதுங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிய உடனே செஞ்சு கொடுங்க. அதுங்க வாயில்லா ஜீவன்கள். உங்க மேல இருக்கிற பாசத்துல உங்களுக்கு வர வேண்டிய ஒரு சிறு கெட்டதை அதுங்க ஏத்துக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. அதுங்களுக்கு பிடிச்ச உணவுகளை வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்கள் மேல நீங்க காட்டுற அன்பு கண்ணுக்கு தெரியாத பெரிய ஆபத்துகள்ல இருந்து உங்களை கண்டிப்பா காப்பாத்தும். இந்த 3 நாட்களை ஒரு பெரிய தண்டனையா நினைக்காம உங்களை நீங்களே கொஞ்சம் சுய பரிசோதனை செஞ்சுக்க ஒரு நல்ல வாய்ப்பா எடுத்துக்கோங்க. நாம இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில கடந்து வந்த பாதை சரியா, இல்ல நம்ம பழக்க வழக்கங்கள்ல ஏதாவது நம்ம மாத்திக்கணுமா அப்படின்னு கொஞ்சம் அமைதியா உட்காந்து யோசிங்க. வெளியில மத்த ஆட்களோட பேசுறத குறைச்சுக்கிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்க நிறைய பேசிக்கோங்க. இது ஒரு வகையான தியானம் மாதிரி தான் உங்களுக்கு வேலை செய்யும். அமைதியா இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பலம் அப்படிங்கறத இந்த நாட்கள்ல நீங்க நல்லாவே உணர்ந்துப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் உடனே ஆத்திரப்பட்டு கத்தாம கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு பொறுமையா செயல்படுறதுதான் உண்மையான விவேகம். உங்களுடைய அந்த விவேகம் ஒண்ணுதான் இந்த மே 8, 9 மற்றும் 10 தேதிகள்ல உங்களை ஒரு பாதுகாப்பான வட்டத்துக்குள்ள பத்திரமா வச்சிருக்கோம். பொதுவா தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப உற்சாகமா நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு நினைக்கிறவங்க. ஆனா இந்த மே 8, 9, 10 தேதிகள்ல உங்க மனசுக்குள்ள தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் வந்து உங்களை ரொம்பவே வாட்டி வதைக்கும். நாம நல்லா தான் இருப்போம், ஆனா ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் வரப்போகுதுன்னு மனசு சும்மா சும்மா அடிச்சுக்கும். இந்த மாதிரி நேரத்துல உங்களை சுத்தி எப்பவும் ஒரு நல்ல அதிர்வலை இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். வீட்டுல தனியா உட்காந்துட்டு பழைய கவலைகளை எல்லாம் நினைச்சு அழுதுகிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சமான வேலைகள்ல முழுமையா உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. செடிகள் வளர்க்கறது இல்ல வீட்டை சுத்தம் பண்றது மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் உங்க மனச ரொம்பவே லேசாக்கும். முக்கியமா யாரு மேலேயாவது உங்களுக்கு ரொம்ப நாளா கோபம் இருந்தா அதை இந்த நேரத்துல வெளிக்காட்டாதீங்க. அவங்கள மன்னிக்க பழகிக்கோங்க. நீங்க மன்னிக்கிறது அவங்களுக்காக இல்ல, உங்க மன நிம்மதிக்காக அப்படிங்கறத நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். அக்கம் பக்கத்துல நடக்கிற விஷயங்கள்ல மூக்க நுழைக்கிற பழக்கம் உங்களுக்கு பெருசா இருக்காது. இருந்தாலும் இந்த 3 நாளும் ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க. அவங்க வீட்டுல என்ன நடக்குது, இவங்க வீட்டுல என்ன சண்டைன்னு ஆராயறது உங்களுக்கு தேவையில்லாத தலைவலியை தான் கொண்டு வந்து சேர்க்கும். உங்க வேலை, உங்க குடும்பம், உங்க நிம்மதி, இது 3 தான் இப்போதைக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தா வெளியில நடந்த எந்த கசப்பான சம்பவங்களையும் வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. வாசல்லையே எல்லாத்தையும் விட்டுட்டு சிரிச்ச முகத்தோட உள்ள வாங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழாதீங்க. அவங்களுக்கு உங்க மனசுல ஓடுற குழப்பங்கள் எதுவும் தெரியாது. அதனால அவங்க உங்களை தப்பா புரிஞ்சுக்குவாங்க. சின்னதா ஒரு சிரிப்பு உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலைய மொத்தமா மாத்திரும். சொந்த பந்தங்கள் விஷயத்துல நீங்க எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்துல ரொம்ப அதிகம்.
நீங்க காசு பணம் கொடுத்து உதவி செஞ்சவங்க கூட இப்போ உங்களை பார்த்து முகம் திருப்பிக்கிட்டு போவாங்க. இதையெல்லாம் பார்த்து மனசு உடைஞ்சு போகாதீங்க. உலகம் இவ்வளவுதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பாடம் தான் இந்த குறிப்பிட்ட நாட்கள். உங்க நேர்மையை யாராவது கேள்வி கேட்டா அவங்க கிட்ட போய் நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு எந்த விளக்கமும் கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். காலப்போக்குல அவங்களே உண்மைய புரிஞ்சுக்குவாங்க. உங்களை உண்மையா நேசிக்கிற உறவுகள் மட்டும்தான் இந்த மாதிரி கஷ்டமான காலங்கள்ல உங்க கூட நிப்பாங்க. மத்தவங்க எல்லாரும் காரணமே இல்லாம உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. இதையெல்லாம் ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு உங்க பாதையில நீங்க உறுதியா நடக்கணும். நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, தினமும் காலையில ஒரு 10 நிமிஷமாவது அமைதியா உட்காந்து தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு தியானம் பண்ண தெரியலனா கூட பரவாயில்ல, சும்மா கண்ணை மூடி உக்காந்து உங்க மூச்சு காத்த மட்டும் கவனிங்க. இது உங்க மனசுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத குப்பைகளை எல்லாம் வெளியில தூக்கி வீசிடும். ராத்திரி தூக்கம் வரலனா கூட கண் மூடி உக்காந்து உங்களுக்கு பிடிச்ச சாமிய மனசார வேண்டிட்டு படுங்க. காலையில எந்திரிச்சதும் ஒரு நல்ல நாளா இது அமையும்னு முழுமையா நம்பி வெளியில கிளம்புங்க. உங்க நம்பிக்கையை எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காதீங்க. தனுசு ராசியோட பலமே அவங்களுடைய அசைக்க முடியாத தன்னம்பிக்கை தான். அந்த தன்னம்பிக்கை ஒண்ணு மட்டும் உங்க கூட இருந்தா போதும், எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அதை ஒரு புன்னகையோட சுலபமா கடந்து போயிடலாம். இறுதியா நான் உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்படுறது ஒண்ணுதான். இந்த மே 8, 9, 10 தேதிகள்ல வரக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடிகளை நினைச்சு நீங்க பெருசா அலட்டிக்க வேண்டாம். உங்க ராசிக்கு அதிபதியான குரு பகவான் எப்பவுமே உங்களுக்கு ஒரு நல்ல வழியை கண்டிப்பா காட்டுவாரு. எவ்வளவு பெரிய இருட்டா இருந்தாலும் அதை விளக்குறதுக்கு ஒரு சின்ன அகல் விளக்கு வெளிச்சம் போதும். அந்த வெளிச்சம் தான் உங்க குலதெய்வ வழிபாடு. அதனால இந்த 3 நாளும் உங்க குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நான் மேல சொன்ன அந்த 4 இடங்களுக்கு போறத முற்றிலுமா தவிர்த்துடுங்க. உங்களோட பொறுமை ஒண்ணுதான் இந்த காலகட்டத்துல உங்களை முழுமையா பாதுகாக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு நிம்மதியா இருங்க. இந்த 3 நாட்கள் கடந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மிகப்பெரிய யோகத்தை தான் கொடுக்க போகுது. அதனால எந்த கவலையும் இல்லாம எப்பவும் போல உங்க முகத்துல அந்த தைரியமான சிரிப்பை வச்சுக்கிட்டே இருங்க. இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுத்திருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். உங்களை சுத்தி இருக்கிற உங்களுடைய தனுசு ராசி உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் இதை தவறாம கொண்டு போய் சேருங்க. அவங்களும் கொஞ்சம் உஷாரா இருந்துப்பாங்க இல்லையா? தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்க மனசுல தோன்ற விஷயங்களை கீழே கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். தொட்டதெல்லாம் ஜெயமாகும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.